வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட லைவ் அப்டேட்டும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுக்கான விடையும் கொடுத்துடலாம். ஸோ சில பேர் வந்து ஓட்டு எப்படி போடுறதுன்றது கேட்டுட்டு இருந்தீங்க. ஓட்டு போடுறது ஒன்றும் இல்லை மக்களே. ஸோ ஹாட் ஸ்டாரில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் போய் லாகின் பண்ணி பிக் பாஸை தொட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட்டு போட்டுருங்க. இல்லைனா மிஸ்டு கால் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து எபிசோட்லேயே டெலிகாஸ்ட் ஆகும். அந்த மிஸ்டு கால் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து ஓட்டு போடலாம். இதுதான் ஒரிஜினல் ஓட்டிங் ப்ராசஸ். ஹாட் ஸ்டார் மற்றும் மிஸ்டு கால் மட்டுமே தான் ஓட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது தான் பாயிண்ட். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த கேம் எப்படி சொன்னீங்கன்னா டாமெக்ஸ் பிக் பாஸ் கேம்ன்றதை போடுங்க. அது கூகுளில் போட்டிங்கனாவே அந்த கேம் வருது. உங்களுக்கு பிடிச்ச டீமை செலக்ட் பண்ணி அந்த கேமை ஒரு 45 செகண்ட்ஸுக்கு விளையாண்டிங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து அந்த டீமோட கனெக்ட் ஆயிரும். இதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? இது ரெண்டு முடிஞ்சிச்சா? லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட புலம்பல் தாங்க முடியலங்க. அர்ச்சனாவும் மோட்டிவேட் பண்ணுறாங்க, எவ்வளவோ மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. வாங்க ப்ரோ, இதெல்லாம் விடுங்க ப்ரோ, இதெல்லாம் வந்து தட்டி விடுங்க ப்ரோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களை வந்து தப்பு சொல்லலை, கேப்டன்சி மட்டும் தான் தப்பு சொல்லியிருக்காங்களே தவிர உங்களை முழுசாக தப்பு சொல்லலை. அது ஒரு கேப்டன்சின்றது ஒரு அங்கம், ஒரு பாகம். அதை விட்டுட்டு இதுலேருந்து வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. கூல் சுரேஷ் கிட்ட வந்து பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் பேச வைக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸோட கனெக்டிவிட்டி இருக்கும்ல, அங்கே உட்காந்து வால் மேலே உட்காந்துட்டு பேசும்போது இங்கேருந்து அர்ச்சனா பண்ணுறாங்க, பூர்ணிமா கிட்டே ரொம்ப அப்செட்டாக இருக்கார், வந்து பேசுகிறீங்களா என்ன, இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுங்கள், அவர் வந்து ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கார், ரொம்ப அப்செட்டாக இருக்குன்றத சைகை மூலிமா, இங்கேருந்து விஷ்ணு பக்கத்துலேருந்து சைகை மூலிமா வந்து யாருக்கிட்ட பேசுகிறாங்கன்னா பூர்ணிமா கிட்டேயும் நிக்சன் கிட்டேயும் சொல்லி வந்து பேசுங்க, அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார், இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு மோட்டிவேஷன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அந்த முயற்சிகள்லாம் எடுத்து சொல்கிறாங்க. விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் நிக்சனும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அர்ச்சனா எடுத்த இனிஷியேட்டிவ் மூலிமா தான் அடுத்து இந்த ப்ரோமோலாம் நம்ம பார்த்தோம்ல, அந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் அர்ச்சனா ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறாங்க, ப்ரோ இதெல்லாம் ஒரு கேமு தான் ப்ரோ, நான் இப்போ போன வாரம் பண்ணது தப்புன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அந்த தப்பை நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த 100 நாளில் நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம நல்ல மெமரிஸை தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இப்போ 100 நாள் நம்ம மெமரிஸ் உண்டாக்கி எடுத்துகிட்டு போனால் தான் அந்த மெமரிஸ் இருக்கும். நம்ம ஒரு வேளை டைட்டிலே ஜெயிச்சாலும் அந்த டைட்டில் 3 நாள் பார்ப்போமா, 3 நாள் வச்சு அதை பார்ப்போம். 4வது நாள் அது கபோர்டில் போயிருக்கும், கபோர்டில் பார்ப்போம். 4வது நாள் 5வது நாளுக்கு மேலே கண்டுக்கவே மாட்டோம், நம்ம வேலை உண்டு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக அந்த வீட்டை பொறுத்தவரை மெமரிஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த மெமரிஸை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாமோ அதை பண்ணலாம் ப்ரோ. எதுக்குமே நீ டென்ஷன் ஆகாதீங்க, கூலாக இருங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து நான் இதுக்கப்புறம் மெமரிஸு ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான வேலையை தான் பார்க்குறேன். என்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நான் இருக்கணுமே தவிர, ஸோ இப்போ நான் பொண்ணை தப்பை பார்த்து அவங்களும் அதை பார்த்து கற்றுக்கூடாது, என்ன இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி என்னை பிடிச்சவங்களுக்கும் நான் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது தவறுதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் மாற்றிக்க போகிறேன். அதெல்லாம் வந்து இப்படி ஏற்றுட்டு நான் தனியாக கேம் விளையாடிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணு கிட்ட அவங்களோட புரிதல் என்ன, நான் எப்படி எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுற விதமாகவும் அவங்களோட புரிதல் என்னவன்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரோ நான் பண்ண போகிறேன் அப்படின்றது அர்ச்சனாவோட முடிவாக இருக்குது. இன்னொரு பக்கம் கூல் சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை டேரெக்டாக எலிமினேட் பண்ண சொல்லிடுறாரு. எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, பட் அதை மீறி வந்து எனக்கு பல காரணங்கள் இருக்குது, என்னோடய ஃபேமிலி இருக்குது, ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் எதையுமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, ஓப்பனாக பேசக்கூடிய நிலைமையிலும் நான் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் யாருமே வந்து எனக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாமல் என்னை விட்டுருங்க, நான் இந்த வாரம் எலிமினேட் ஆகிருங்க, ஸோ ஓட்டே போட்டுறாதீங்க மக்களே அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில் சேனல் வந்து இதுதான்ப்பா சுச்சுவேஷன், ஆல்ரெடி வந்து நாம் எதிர்பார்க்கறது நடக்காது, இதுதான் சுச்சுவேஷன், கூல் சுரேஷை தூக்கிடுங்க, அவரும் விருப்பப்படுறாரு, நமக்கும் இது வரையும் தூக்குன்னு வந்தது போதும் அப்படின்ற மாதிரி கூல் சுரேஷை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் கூல் சுரேஷ் விடாப்பிடியாக இருக்கார். ஸோ இந்த மழை, இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளில பல பிரச்சனைலாம் இருக்கும், என்னால் அதெல்லாம் பேச முடியல. ஸோ இந்த மழை வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள பாதிப்பும் அதிகமாகிடுச்சு, இந்த பிரச்சனைலாம் அதிகமாகிடுச்சு. தயவு செய்து மக்களே எனக்கு ஓட்டு மட்டும் போட்டுறாதீங்க, என்னால் ரீசனை கூட சொல்ல முடியாது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டால் மக்கள் ஓட்டு போட்டால் தான் வெளியே போக முடியும், வேறு வழியே கிடையாது. ஸோ தயவு செய்து மக்கள் நீங்கள் ஓட்டு போடாதீங்க, நான் அந்த மாதிரி போக விரும்பல, ஓட்டு போடாமல் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் இதில் வந்து எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இவர் ஓட்டு போடாதன்றதை சொல்கிற மீனிங்கில் எடுத்துக்கணுமா, இல்லை ஓட்டு போடுங்கன்றதுக்காக இப்படி பேசுகிறாரா அப்படின்றது எந்த மீனிங்லன்னு புரியல. பட் அவர் வந்து கொஞ்சம் அப்செட்டாகவும் டிப்ரெஷனாக தான் இருக்கார் அப்படின்றத எனக்கு புரியுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.